வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான வாழைப்பூ பருப்பு உசிலி செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வாழைப்பூ பிடிக்காதவங்களுக்கு கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நாம் இந்த வாழைப்பூ பருப்பு உசிலிக்கு ஒரு பெரிய வாழைப்பூ எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை பொடியாக கட் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இந்த பருப்பு நான் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு ஈக்குவலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வாழைப்பூக்கு ஒரு கப் அளவுக்கு பருப்பு சேர்த்தா கரெக்டான அளவில் நமக்கு இருக்கும். இப்போ பருப்பை நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பருப்பை தண்ணியெல்லாம் இருத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பை சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அடிச்சிட வேண்டாம், கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. அரைச்ச பருப்பை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம அரைச்சி எடுத்த எல்லா பருப்பையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். இட்லி தட்டில் நம்ம பருப்பை சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே ஈக்குவலாக நம்ம பரவி வச்சுக்கலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்ச பிறகு இந்த இட்லி தட்டை வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே வாழைப்பூவும் வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம ஊற வச்சதுலேருந்து நம்ம பிழிஞ்சு எடுத்து அதை வேறு பாத்திரத்துக்கு வாழைப்பூவை மாற்றிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குவோம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து கலந்து நம்ம வேக வச்சுக்கலாம். அதிகபட்சம் 10 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். வாழைப்பூ நல்லாவே வெந்து வந்துடும். ஒருவேளை நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச வாழைப்பூ நல்லாவே வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு இதை நம்ம தனியாக நம்ம பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுருவோம். கூடவே நமக்கு பருப்பு வெந்து ரெடியாகி வந்துருச்சு. நம்ம கையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் நமக்கு இருந்துச்சுன்னா கரெக்டான அளவில் பருப்பு வெந்துருச்சுன்னு நமக்கு அர்த்தம். இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸில் 2 தடவை போட்டு எடுத்தோம்னா நல்லாவே உதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிரும். ஒருவேளை நீங்கள் மிக்சியில் போடலாம், நம்ம கையாலே கூட உதுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எல்லாத்தையும் தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். இதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்குவோம். கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு, ஜீரகம், உளுந்து எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 2 கொத்து கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். பருப்பு கூடவே நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். பருப்பு சேர்த்த பிறகு நம்ம கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை கலந்துட்டு இதை நம்ம பருப்பு கூட சேர்த்து வதக்குறப்ப ரொம்பவே வாசமாக நமக்கு இருக்கும். இப்போ நல்லா பருப்பு கூட சேர்த்து நெய்யையும் கலந்து விட்டுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பருப்பை நல்லா நெய் கூட வதக்கிக்கலாம். நல்லா நமக்கு 5 நிமிஷத்துலேயே நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வாழைப்பூ சேர்த்துடலாம். இப்போ பருப்பு நல்லா வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வடித்து வச்ச வாழைப்பூ இதில் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். வாழைப்பூவை சேர்த்த பிறகு நம்ம அதிக நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே பருப்பு, வாழைப்பூ எல்லாம் வேக வச்சு நம்ம சேர்த்ததுனால ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடியாகி வந்துடும். இப்போ நல்லா வாழைப்பூ பருப்பு கூட கலந்த பிறகு லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் துருவலை நல்லா நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுருந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக வாழைப்பூ பருப்பு உசிலி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை சாதத்து கூட சேர்த்து நெய்யை போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.